ஹலோ ஆல், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி வந்து நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, இன்றைக்கி என்ன விலாக் அப்படின்னு தான் பார்க்க போகிறோம். இன்றைக்கி டே ஃபுல் விலாக் பார்க்கலாம். மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் என்ன பண்ணேன் அப்படின்னா, நான் வந்து இட்லி வடகரி பிளான் பண்ணியிருந்தேன். ஸோ கடலைப்பருப்பு வந்து நான் முன்னாடியே ஊற வச்சிட்டேன், 1 ஹவருக்கு பிஃபோரே ஊற வச்சுட்டேன். அதில் வந்து காஞ்ச மிளகாய், சோம்புலாம் போட்டு அரைச்சி எடுத்தாச்சு. அரைச்சி எடுத்துகிட்டு இது மாதிரி நம்ம பக்கோடா மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக உள்ளே போட்டு பொரித்து எடுத்துக்கணும். இதை வந்து இந்த விலாக்லேயே நான் வந்து சிம்பிளாக ரெசிபி நான் சொல்லிடுறேன். சிம்பிள் ரெசிபியாக நான் வந்து உங்களுக்கு ஷேர் பண்ணிடுறேன். ஸோ அது வந்து நல்லா நம்ம பொரித்து எடுத்ததுக்கப்புறம் ஒரு வானலில் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றி சோம்பு போட்டுக்கோங்க. சோம்பு கிராம்பு மட்டும் நான் போட்டிருக்கேன். சோம்பு கிராம்பு போட்டுட்டு ஒரு ஆனியன் கட் பண்ணி நல்லா வந்து வதக்கிக்கணும். நல்லா ஆனியன் கட் பண்ணி வதங்கினதுக்கப்புறம் நான் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா, பச்சை மிளகா, அப்புறம் வந்து பச்சை மிளகா வதங்கினது இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டு நல்லா வதக்கிக்கணும். அதோடு சேர்த்து ஒரே ஒரு தக்காளி போட்டு நல்லா வதக்கிக்கோங்க. நல்லா வதங்கினதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, உப்பு போட்டு வதக்கிக்கோங்க. 1/4 ஸ்பூன் மஞ்சள்தூள், 1 ஸ்பூன் வந்து வெறுமிளகாய்த்தூள், காஷ்மீரி மிளகாய்த்தூள் போட்டிருக்கேன். ஒரு 1/2 ஸ்பூன் வந்து கரம் மசாலா போட்டு நல்லா வதக்கிட்டேன். அது வதங்கினதுக்கப்புறம் நான் வந்து நம்ம பொரித்து வச்ச அந்த வடை இருக்கு இல்லையா, அந்த வடையை வந்து நம்ம உள்ளே வந்து சேர்த்துக்கணும். உள்ளே நம்ம சேர்த்ததுக்கப்புறம் வந்து ஒரு மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மிக்ஸ் பண்ணிவிட்டு உங்களுக்கு தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கோங்க. நான் ஒரு 2 டம்ளர் தண்ணி ஊற்றிருக்கேன். நல்லா கொதிஞ்சதுக்கப்புறம் நம்ம வந்து அப்படியே கூட வந்து கொதித்து சாப்பிட்லாம். நான் வந்து தேங்காய் பால் ஊற்றி செஞ்சுருக்கேன் இன்றைக்கி. தேங்காய் பால் போட்டு நல்லா கொதிஞ்சு வந்ததுக்கப்புறம் தேங்காவோடு வந்து சோம்பும் சேர்த்து அரைச்சிருக்கேன். அந்த தேங்காய் பாலை வந்து உள்ளே போட்டு நல்லா கொதிஞ்சு வந்ததுக்கப்புறம் மேலே வந்து கொத்தமல்லி தழை தூவி இறக்குங்க. அவ்வளோதான், சூப்பராக ஒரு வடகரி ரெடி ஆகிடுச்சு. அதுக்கு சாஃப்டாக ஒரு 4 இட்லி வச்சு வடகரி செஞ்சு கொடுத்து பாருங்கள். 2 இட்லி சாப்பிட்ற இடத்துல ஒரு 4 இட்லி சாப்பிடுவாங்க. அப்புறம் மதியம் வந்து நாங்கள் சாப்பிட்டு முடிச்சதுக்கப்புறம் வந்து வெளில போயிட்டோம். நாங்கள் வந்து ஹோம் டிப்போ போயிருந்தோம். ஹோம் டிப்போவில் வந்து இன்றைக்கி என்ன ஆக்டிவிட்டின்னு பார்த்தீங்க அப்படின்னா வந்து பிளான்ட் தான் செய்ய சொல்லியிருந்தாங்க. பிளான்ட் பேஸ்டு பாட் செய்ய சொல்லியிருக்காங்க. ஸோ இன்றைக்கி வந்து பிளான்ட் பாட்டு தான் அவர் செஞ்சுட்டு, ஷாயினும் அவங்க அப்பாவோட ஹெல்ப்போடு வந்து செஞ்சு முடிச்சிட்டாங்க. செஞ்சு முடிச்சதுக்கப்புறம் ஃபைனலாக வந்து ஸ்டிக்கர்லாம் ஒட்டி சூப்பராக ரெடி பண்ணியாச்சு. ஸோ ஹோம் டிப்போவில் வந்து ப்ராஜெக்ட் முடிஞ்சிருச்சு. ஹோம் டிப்போவில் முடிச்சுட்டு வீட்டுக்கு வந்து சிம்பிளாக ஒரு லன்ச் செஞ்சு சாப்பிட்டுட்டு நாங்கள் ஈவினிங் வந்து மூவிக்கு கிளம்பிட்டோம். நாங்கள் யூஎஸ் வந்து இதான் ஃபஸ்ட் டைம் வந்து நாங்கள் வந்து தேட்டருக்கு வந்திருக்கோம். நல்லா இருந்தது எங்களுக்கு. இது ஃபஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ், ரொம்பவே நல்லா இருந்தது. ஷாஹினுக்காக வந்து ஒரு சர்ப்ரைஸ் கொடுக்கலாம், அவனை கூட்டிகிட்டு வரலான்ட்டு உள்ளே கூட்டிகிட்டு வந்தோம். அவனுக்கான சர்ப்ரைஸ் என்ன அப்படின்னா வந்து மைன்கிராஃப்ட் மூவி தான் சர்ப்ரைஸ். அவனுக்கு சர்ப்ரைஸாக கூட்டிகிட்டு வந்து நாங்கள் மைன்கிராஃப்ட் மூவி பார்க்க வச்சோம். அவனுக்கு மைன்கிராஃப்ட்னா ரொம்ப பிடிக்கும். ஸோ கூட்டிகிட்டு வந்து படம் பார்த்தாச்சு. ரொம்பவே நல்லா இருந்தது, என்ஜாய் பண்ணால். சீட்டில் கூட வந்து ரெக்லைனர் மாதிரி கால் வலிச்சிச்சின்னா இது பண்ணிக்கலாம், அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணிக்கலாம். அவனுக்கு அது ரொம்ப பிடிச்சிருந்துச்சி, கம்ஃபர்டபுளாக ஃபீல் பண்ணான். லாஸ்ட்டில் படம் பார்த்து முடிச்சுட்டு வீட்டுக்கு வந்துட்டோம். வீட்டுக்கு வந்துட்டு என்ன பண்ணோம் அப்படின்னா, சரி டின்னர் என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்க்குறப்ப டின்னர் வந்து சிம்பிளாக பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு, மாவு வேறு இல்லை. அதனால் வந்து நாங்கள் வந்து இது பண்ணிட்டோம். சேமியா இருந்தது. சேமியாவில் வந்து கொஞ்சமாக கரம் மசாலா, இஞ்சி பூண்டு பேஸ்ட்லாம் போட்டு ஒரு பிரியாணி மாதிரி ரெடி பண்ணி நைட் நாங்கள் சாப்பிட்டுட்டோம். இதுதான் எங்களோட இன்றைக்கி ஃபுல் டே விலாக். உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். குட் நைட்.